Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ரோக்ராம்ஸ். நம்ம வந்து இப்போ ஃபைல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு 2 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்போம். அதில் 2 ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணால் ஒரு ஃபைல்லேருந்து கண்டென்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலில் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் இருக்கும், நம்ம அதே ஃபைலில் இன்னொரு டூப்ளிகேட் ஃபைல் க்ரியேட் பண்ண ஒன்று. செகண்ட் ஃபைல் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமில் வந்து கண்டென்ட்ஸ் இருக்குது, அந்த கண்டென்ட்ஸில் வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பண்ணோம். ஸோ இதெல்லாம் இதுக்காண்டி யூஸ் பண்ணோன்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 2 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணால் மெர்ஜ் 2 ஃபைல்ஸ் அண்ட் ரைட் இட் இன் எ நியூ ஃபைல். இப்போ என்னென்னா ஒரு 2 ஃபைல் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் ஃபைல் 1 ஃபைல் 2. அந்த ஃபைல் 1 உள்ள கண்டென்ட்டை வந்து இன்னொரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் 1 உள்ள கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்தப்புறம் என்ன ஃபைல் 2ல் உள்ள கண்டென்ட் வந்து கடைசி அதுக்கப்புறம் வந்து அதோட அப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் மெர்ஜ் 2 ஃபைல்ஸ் அண்ட் ரைட் இட் இன் எ நியூ ஃபைல். அப்போ மீனிங் என்னென்னு பாருங்கள், 2 ஃபைல் எடுக்கிறோம், 3வது ஃபைல் ரைட் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வேணும்னா டோட்டலாக ஒரு 3 ஃபைல்ஸ் நமக்கு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேணும். அப்போ 3 ஃபைல்ஸ் வேணும், 3 ஃபைல் பாயிண்டர்ஸ் வேணும். இதை வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஹேஸ் இன்க்ளூட் stdio வச்சு கொடுத்தாச்சு, வாய்டு மெயின் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபைல் பாயிண்டர் 3 ஃபைல் பாயிண்டர். ஸோ F1 F2 F3 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கேரக்டரும் கொடுத்தாச்சு. ஃபைல் நேம் 3 ஃபைல் நேம் வேணுமா, ஃபைல் நேம் 1 25, ஃபைல் நேம் 2 of 25, ஃபைல் நேம் 3 of 25. ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் 2 ஃபைல் வந்து இன்புட் ஃபைல், தேர்ட் ஃபைலில் போய் நம்ம புதுசாக என்ன பண்ணுறீங்க, இந்த 2 ஃபைல் மெர்ஜ் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ அந்த கேரக்டர்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா, ஃபைல் நேம் 1லேருந்து ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக ரைட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் 3ல் போய் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் நேம் 1 வந்து நம்ம ரைட் பண்ணி முடிச்சோன்னா ஃபைல் நேம் 2லேருந்து 1 by 1 ரீட் பண்ணிவிட்டு அங்கே ரைட் பண்ண போகிறோம். ஃபைல் நேம் 3ல் போய் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காண்டி கேரக்டர் சி வேரியபிள். ஃபஸ்ட் இந்த இன்புட் த ஃபஸ்ட் ஃபைல் நேம், ஸ்கேனஃபில் வந்து எஃப் நேம் 1 வாங்கியாச்சு. அதேமாரி நம்ம பண்ணுற இன்புட் த செகண்ட் ஃபைல் நேம், ஸ்கேனஃபில் வந்து எஃப் நேம் 2 கொடுத்தாச்சு. சப்போஸ் இந்த 2 ஃபைல் நெக்ஸ்ட் இன்புட் த தேர்ட் ஃபைல் நேம் என்ன, ஸோ ஃபைல் நேம் 1 என்ன, 2 என்ன, 3 அந்த 3 இன்புட்டையும் வாங்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபைல் நேம் 1 F1 என்ன பண்ணுறீங்க, எஃப் ஓப்பன் ஃபைல் நேம் 1. இப்போ நம்ம வந்து ஃபைல் நேம் 1 ஃபைல் நேம் 2 ரீடு மோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். தேர்டு ஃபைலில் போய் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக F1 ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஃபைல் நேம் 1 வந்து ரீட் ஒன்லி மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. எஃப் ஓப்பன் ஃபைல் நேம் 2 வந்து ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஃபைலும் நம்ம ரீட் பண்ணிவிட்டு தேர்ட் ஃபைல் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த 2 ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். சப்போஸ் ஏதாவது ஃபைல் வந்து நீங்கள் கொடுத்த ஃபைல் ராங் ஃபைலாக இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக F1 வந்து ரிட்டர்ன்ஸ் நல். இப்போ F1 இல்லை F2 ஏதாவது ஒரு வேல்யூ நல்லா இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிடு, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் டிஸ்பிளே பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடு. ஏன்னா நமக்கு வந்து 2 ஃபைல்லேருந்து கண்டென்ட் ரைட் பண்ணோம். சப்போஸ் அதில் ஒரு ஃபைலில் ஏதாவது ஒரு ஃபைல் நமக்கு வந்து கரெக்டாக கொடுக்கல, மிஸ்டேக்காக கொடுத்துட்டோம், அந்த ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது அதான் ஆருக்கு போட்டிருக்கோம், இஃப் F1 ஈக்குவல் டு நல் ஆர் F2 ஈக்குவல் டு எனி ஒன் நல்லா வந்தாலுமே ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ரெண்டுமே இல்லை, ஓகே, ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, தேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க. F3 தேர்ட் ஃபைல் நம்ம என்ன பண்ணுறோம், W மோட் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ F1 F2 ரீட் பண்ணுறோம், F3ல் போய் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக W மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, அது நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா பாருங்கள். சப்போஸ் F3 ஈக்குவல் டு நல்லா வந்துச்சு, அந்த ஃபைல் எனக்கு கரெக்டாக கிரியேட் ஆகலை அப்படின்னா ஃபைல் நாட் கிரியேட்டட்னு கொடுத்துருக்கோம். ஃபைல் வந்து நாட் கிரியேட்டட்னு எரர் கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிடுறேன். அப்போ நான் மீனிங் என்னென்னா, எனக்கு வந்து 3 ஃபைலும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகணும். F1 F2 ஃபைலும் கிரியேட் ஆகணும், F3ங்கிற ஃபைலும் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ F1 F2 வந்து கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம், F3ல் போய் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு 3 ஃபைலுமே ப்ராசஸ் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராசஸ்க்குள்ளே போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க பாருங்கள், while c is equal to f get c. f get c மீனிங் என்னென்னா கெட் கேரக்டர் பை கேரக்டர். அப்போ F1 அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது F1 ஃபைல்லேருந்து மெர்ஜ் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் ரீட் பண்ணுறீங்க. அது வந்து நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலான்னு பார்க்குறீங்க. நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் ரீட் பண்ணுவீங்க. அதை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, எஃப் புட் சி F3 அதே கேரக்டரை கொண்டு போய் தேர்ட் ஃபைலில் ரைட் பண்ணிடு. எது வரைக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஃபைல் வர வரைக்கும். எப்போ எண்ட் ஆஃப் த ஃபைல் வரைக்கோ அதோட எக்ஸிட் பண்ணிடு அப்படிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபைலில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் ரைட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒயில் லூப்லேருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்து கர்சர் வந்து எங்கே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் அப்புக்கு அடுத்த பொசிஷனை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறீங்க, while c is equal to f get c F2. இப்போ என்ன பண்ணுறீங்க, F2ல் உள்ள ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிரு. ஆனால் F1ங்கிற பாயிண்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலில் பாயிண்ட் பண்ணுறோம், F2ங்கிற பாயிண்டர் வந்து செகண்ட் ஃபைலில் பாயிண்ட் பண்ணுறோம். அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டர் ரீட் பண்ணுறோம். அப்படியே என்ன பண்ணுறீங்க, எஃப் புட் சியில் வந்து c F3 அந்த கேரக்டர் ரீட் பண்ணி அப்படியே பண்ணுறோம். அப்போ மீனிங் என்ன, செகண்ட் ஃபைலில் உள்ள ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து
டில் த எண்ட் ஆஃப் த ஃபைல் வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டராக ரைட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள F3 போய் ரைட் பண்ணிடு. ஸோ இந்த கேஸில் பாருங்கள், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைலில் உள்ள F1 நான் ரைட் பண்ணியாச்சு. அதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஃபைல் F2ல உள்ள ஃபைலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரைட் பண்ணியாச்சு. இதை முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ப்ராசஸுமே மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ பிரிண்ட் ஆஃப்லேருந்து இந்த 2 ஃபைல்ஸ் மெர்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆல் த ஃபைல்ஸ், F க்ளோஸ் F1, F க்ளோஸ் F2, F க்ளோஸ் F3 கொடுத்து ஃபைலை ப்ரோக்ராம் பண்ணி. ஓகே, இந்த ப்ரோக்ராமோட மெயின் டாஸ்க் என்னென்னா, 2 இன்புட் ஃபைல் வாங்குறோம், தேர்ட் ஃபைலை மெர்ஜ் பண்ணுறோம். நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன, இன்புட் ஃபஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்துருங்க, 1.txt கொடுத்துருக்கோம். செகண்ட் ஃபைல் நேம் வந்து நான் 2.txt கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த தேர்ட் ஃபைல் நேம் வந்து 3.txt கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் என்னென்னா, எனக்கு 1ல் உள்ள கண்டென்ட் ஃபஸ்ட் 3ல் காப்பி ஆகும். அது காப்பி ஆனோன்னா அதுக்கு அடுத்த பொசிஷன், அடுத்த கேரக்டர் பொசிஷன்லேயே 2ல் உள்ள கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகி ரைட் ஆகி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா ஃபைல்ஸும் எனக்கு மெர்ஜ்டுன்னு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஓகே, இந்த கண்டென்ட்டை நான் செக் பண்ணி பார்க்க வேணாமா? ஸோ அதுக்கான ஸ்லைட்ஸ் தான் பாருங்கள். எனக்கு வந்து 1.txtல என்ன இருக்குன்னு பாருங்கள், ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த சேனல் வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட் வச்சுருக்கேன். 2.txtல பாருங்கள், பை பை டேக் கேர்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 2 லைன் இருக்குது, இங்கே ஒரு 2 லைன் இருக்குது. ஓகே, அப்போ 3.txtல நமக்கு வந்து அவுட்புட் இருக்க போது அந்த 3.txtல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹலோ எவ்ரி ஒன் ஃபஸ்ட் லைன் வந்தாச்சு. வெல்கம் டு த சேனல் பிரிண்ட் ஆகிட்டு, அந்த வெல்கம் டு த சேனலுக்கு அடுத்த பொசிஷன்லேருந்து பை பை, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் ஆகிறது வந்து கடைசி எண்ட்லேருந்து அப் அண்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பை பைன்னு வந்துட்டு டேக் கேர் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட் ஃபைல் செகண்ட் ஃபைல் ரெண்டும் மெர்ஜ் ஆகி தேர்ட் ஃபைலில் ஸ்டோர் ஆகிட்டு. ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், மெர்ஜ் 2 ஃபைல்ஸ், 2 ஃபைலை மெர்ஜ் பண்ணி தேர்ட் ஃபைலில் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ரிமூவ் த ஃபைல் ஃப்ரம் த டிஸ்க். நம்ம நார்மலாக ஃபைலை டெலீட் பண்ணுவீங்களா, அந்த டெலீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நான் C ப்ரோக்ராமில் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதுக்கான கான்செப்ட் தான் டு ரிமூவ் த ஃபைல் ஃப்ரம் த டிஸ்க். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஹேஸ் இன்க்ளூட் stdio.h வாய்ட் மைன் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு ஃபைலை நம்ம கண்டிப்பாக டெலீட் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபைல் நேம் என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்காண்டி இந்த கேரக்டர் ஃபைல் நேம் ஆஃப் 25 கொடுத்துருக்கேன். அப்போ இன்ட் t எதுக்கடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா ரிமூவ் ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணலாம். அந்த கமாண்டை யூஸ் பண்ணும்போது அந்த கமாண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 0 or 1 வேல்யூ கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி t நான் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி t யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்புட்டில் என்ன பண்ணுறேன், இன்புட் த நேம் ஆஃப் த ஃபைல் டு டெலீட். எந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அதை வந்து F நேமில் வாங்கியாச்சு. ஓகே, ஸ்கேன் ஆஃபில் வந்து F நேமில் வாங்கியாச்சு. அப்போ t = remove of F name. சொல்கிற விஷயம் t = remove of F name. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த ரிமூவ் கமாண்ட் வந்து இந்த ஃபைலை போய் டெலீட் பண்ணிடும். அப்போ நீங்கள் எந்த ஃபைல் நேம் கொடுக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் டெலீட் ஆச்சு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் ஆச்சு அப்படின்னா இந்த டீயில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ வந்து 0 ஸ்டோர் ஆகும். அப்படி 0 ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபைலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க, அது நான்-0 வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஃபைல் வந்து unable to delete. அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகலை. சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் ஆச்சுன்னா ரிமூவ் கமாண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் 0 வேல்யூன்னா ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் ஆகிட்டு, இல்லைன்னா அது நான்-0 வேல்யூ இருக்கும், நாட் டெலீட்டட் சொல்லி மெசேஜ் தான் நமக்கு ப்ரோக்ராம். ஓகே, சிம்பிள் ப்ரோக்ராம் தான். நெக்ஸ்ட் இது நாங்கள் ரன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை காமிக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். என்னென்னு பாருங்கள், இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு 3ன்னு ஒரு ஃபைல் இருக்குது, FPS25 இருக்குது, அப்புறம் 3ன்னு ஒரு ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஓகே, அந்த 3 தான் நான் இப்போ டெலீட் பண்ண போகிறேன். அப்போ 3.txt ஃபைல் டெலீட் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணும்போது என்ன எனக்கு இன்புட் த நேம் ஆஃப் த ஃபைல் டு டெலீட் சொல்லியாச்சு. ஸோ நான் 3.txt கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு மெசேஜ் என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் வந்து இந்த ஃபைல் வந்து 3.txt இஸ் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்தாச்சு. இப்போ நான் திரும்ப செக் பண்ணி பார்க்கேன். அதே ஃபோல்டரை போய் நான் திரும்ப செக் பண்ணி பாருங்கள். மற்ற ஃபைல்ஸில் இருக்க 25 அவுட் இருக்குது, TC டெஃபில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 3.txt ஃபைல் வந்து மிஸ்ஸிங். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ரிமூவ்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணலாம். பட் இந்த C கோடிங்கை வச்சு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். ஓகே, இன்றைக்கி நமக்கு 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 ஃபைலை மெர்ஜ் பண்ணி தேர்ட் ஃபைலை நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஒன்று. செகண்ட் ப்ரோக்ராம் வந்து டிஸ்க்லேருந்து ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான். டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால், ரிமூவ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜாவா, பைத்தான் முடிச்சிருக்கோம். ஓகே, ஜாவா கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இப்போ C பண்ணிகிட்டு இருக்கோம். MCQ கொஸ்டின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.